வெல்கம் பேக் டு ஃபெதர் டெஸ்ட் இஷ்யூஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ப்ராடக்ட்காக அந்த கம்பெனி நம்ம கன்சியூமர் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு ஹிட் பண்ணியிருக்காங்க அந்த ப்ராடக்டை அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். கன்சியூமர் இன்ஃப்ளூயன்ஸ் பற்றி தெரியாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் பாருங்கள். 2006 அப்புறம் ரொம்ப ஹிட்டான ஒரு ப்ராடக்ட் அது, பிளாஸ்டிக் ப்ராடக்ட். அந்த கம்பெனி தயாரித்த டிஃபன் பாக்ஸில் லஞ்ச் கொண்டு போனால் சூடாகவே இருக்கும். அந்த கம்பெனி தயாரித்த வாட்டர் பாட்டிலில் தண்ணி குடித்தா நம்மளுக்கு சேஃப். அதுக்கப்புறம் அந்த கம்பெனி தயாரித்த பிளாஸ்டிக் டப்பாவில் நம்ம அரைச்ச மாவை ஊற்றி வச்சோன்னா கெட்டு போகாது. அப்படிப்பட்ட ப்ராடக்ட் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த கம்பெனியோட பியூட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது டைரக்ட் மார்க்கெட்டிங்கோட லான்ச் பண்ணாங்க. ஏன்னா அவங்க ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் செய்கிறாங்க, அதை கடையில் கொண்டு போய் வச்சா 10-11 போயிடும். ஸோ டைரக்ட் மார்க்கெட்டிங்கில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பி சென்ட்ரிக்கில் உள்ள ஹவுஸ் ஒய்ஃப்ஸை பிடிச்சாங்க. அவங்கள பிடிச்சி அவங்களுக்கு ட்ரைனிங் பண்ணி அதே குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸை ஏ சென்ட்ரிக் கொண்டு போய் சேர்த்தாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி உள்ள சைக்கிள் பார்த்திங்கன்னா, ஏ சென்ட்ரிக் இன்ஃப்ளூயன்சஸ் பி சென்ட்ரிக், திரும்பவும் அது பி சென்ட்ரிக் வந்துச்சு. ஸோ பி சென்ட்ரிக்லேருந்து அப்படியே சி சென்ட்ரிக் போயிடுச்சு. ஸோ இதை ஒரு கதையாக பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கம்பெனி பார்ட்டியில் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மேனேஜரோட ஒய்ஃபு இந்த ப்ராடக்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அதை அவங்க எம்டியோட ஒய்ஃபுக்கு கொடுக்குறாங்க, அதோட அட்வான்டேஜஸ்லாம் சொல்லி. ஸோ அவங்க எம்டியோட ஒய்ஃபு அவங்க குழந்தைக்காக அந்த டிஃபன் பாக்ஸை வாங்கிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே என்ன ஆகுது, அந்த குழந்தை அந்த டிஃபன் பாக்ஸில் லஞ்ச் அவங்க ஸ்கூலுக்கு கொண்டு போகிறாங்க. அதே கிளாஸில் தான் மேனேஜரோட குழந்தையும் படிக்கிறாங்க. ஸோ மேனேஜரோட குழந்தை அந்த டிஃபன் பாக்ஸை பார்த்துட்டு ஈவினிங் வீட்டுக்கு வந்து, எனக்கும் இதே டிஃபன் பாக்ஸ் இருந்தால் மட்டும்தான் நான் நாளைக்கு ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்க அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து அந்த குழந்தைக்கும் அதே டிஃபன் பாக்ஸ் வாங்கி கொடுத்துட்றாங்க. ஸோ இப்படியானது தான் இன்ஃப்ளூயன்ஸ். இதை தான் கன்சியூமர் இன்ஃப்ளூயன்ஸ் ஃப்ரம் ஏ டு பி, பி டு சி அப்படின்னு சொல்கிறோம். இதே தான் நம்ம ஒர்க் பிளேஸ்லேயும் நடந்திருக்கும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பெரியவங்களை வச்சு எக்ஸாம்பிள் சொல்லக்கூடாதுன்னு ஒரு குழந்தைய வச்சு எக்ஸாம்பிள் சொன்னோம். கன்சியூமர் இன்ஃப்ளூயன்ஸை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க பெரியவங்க அப்படின்னு வேறுபாடுலாம் கிடையாது. குழந்தைங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அதே மாதிரி தான் பெரியவங்களும். நல்லா பாருங்கள், அந்த கம்பெனி நம்மளோட கன்சியூமர் இன்ஃப்ளூயன்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சரியாக பயன்படுத்தியிருக்காங்க. அதனால தான் அந்த ப்ராடக்ட் அவ்வளோ பெரிய ஹிட்டு. இன்றைக்கும் அந்த ப்ராடக்ட் எல்லார் கையிலையும் இருக்குது. சரி, நம்மளும் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு யோசித்து பார்த்தா கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 2010 பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாம் வீட்டிலேருந்தே சாரீ விற்றுருக்காங்க, ஒர்க்கிங் உமன்ஸு டார்கெட் பண்ணி. ஸோ இதை மாதிரி கன்சியூமரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண யோசித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் அந்த ப்ராடக்டை பெரிய லெவலுக்கு ஹிட் பண்ணி கொண்டு போகலாம். நம்மக்கிட்ட டூத் பேஸ்ட் ஓட்டையை பெருசு பண்ண கதையை சொல்லியே ஏமாற்றிட்டாங்க. எங்களோட இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம்.